அறிவு பேசுறத கேட்டு விசாலாட்சி ஃபீல் பண்றா. ஜனனி கிட்ட நான் பண்ணுனது தப்பா, என் பசங்களை நல்லவனா வளர்க்காம விட்டது என்னோட தப்புதானா, நல்ல மாமியாராவும் நடந்துக்கலன்னு பொறுப்பிட்டே இருக்கா. அதுக்கு ஜனனி, நடந்ததெல்லாம் விட்டுடுங்க அத்தை, இப்போ எங்க பக்கத்துல இருக்கீங்க, அதே மாதிரி நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் எங்க வாழ்க்கையில நடக்க போகுது, எங்களுக்காக நில்லுங்கன்னு சொல்றா ஜனனி. இந்த பக்கம் கரிகாலன் மாமாவுக்கு எதிரா எல்லா பொம்பளைங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்னு கதிர் ஞானம் 2 பேரையும் உசுப்பேத்தி விடுறான். அதை தொடர்ந்து கதிரும் சரக்கடிச்சிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். குணசேகரன் கிட்ட, உனக்கு எதிரா எப்படிமா வாக்குமூலம் கொடுத்துச்சு, பெரியவன்னு தலையில தூக்கி வச்சு பேசும், இன்னைக்கு கால்ல போட்டு மிதிச்சிருக்குங்கிறான். இதனிடையில வீட்டுல புதுசா ஃபுட் ட்ரக் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறா ஜனனி. செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டியை வாங்கி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து அதை ரெடி பண்றாங்க. இந்த விஷயத்த அறிமுகரசி குணசேகரன் டீம் கிட்ட சொல்றா. நீங்க இல்லாம அவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்காங்க, விசாலாட்சியும் அவங்களுக்கு சப்போர்ட்டா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றா. இது கேட்டு கதிர் பயங்கர கோபமாகறான். அதுக்கப்புறம் கரிகாலன், இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் இன்னும் அமைதியா இருக்கீங்க, என்னையா இதெல்லாம், எல்லாத்தையும் குணசேகரன் மாமா தான் செய்யணுமா, அவரே செஞ்சு பழி வாங்கிக்கணுமா, உங்க மேல எந்த தப்பும் இருக்க கூடாதா, என்ன நியாயம் இதுன்னு உசுப்பேத்தி விடான். அதுக்கு குணசேகரன், எனக்காக யாரும் எதுவும் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன்பா, நான் எங்கேயாவது கிளம்புறேங்கிறான். உடனே கதர் அண்ணனை தடுத்து, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி சீக்கிரம் முடிவெடுக்கிறோங்கிறான்.